உணவுச்சாலை அதிகாரி தான் சந்தித்த இளைஞனின் கதையை சொல்லத் தொடங்கினார். அரசே, சில நாட்களுக்கு முன் ஒரு பெரும் செல்வந்தர் வீட்டு விருந்தில் கலந்து கொண்டேன். விருந்து மிகச் சிறப்பாக இருந்தது. வாழை இலைகளில் பரிமாறப்பட்ட உணவுகளில் இல்லாதவையே இல்லை. எல்லோரும் பூண்டு சுவையுள்ள ஜிர்பாகா உணவை விரும்பி உண்டனர். ஆனால் என் அருகில் அமர்ந்த இளைஞன் அதைத் தொடவில்லை. ஆச்சரியமடைந்து, எல்லோரும் விரும்பும் இந்த உணவை ஏன் உண்ணவில்லை? உங்களுக்கு பிடிக்காதா என்று கேட்டேன். அவன், எனக்கு பிடிக்கும், ஆனால் 40 முறை கைகளை சோப்பால் கழுவிய பிறகுதான் ஜிர்பாகாவை உண்பேன் என்று உறுதியளித்துள்ளேன் என்று பதிலளித்தான். அவன் கைகளை கழுவி உண்ணத் தொடங்கினான். அப்போது அவன் கைகளை பார்த்தேன். இரு கைகளிலும் கட்டை விரல்கள் இல்லை, வெட்டப்பட்டது போல இருந்தன. உங்கள் கட்டை விரல்களை எப்படி இழந்தீர்கள் என்று கேட்டேன். அது நீண்ட கதை என்று சொல்லி அவன் தன் கதையை பகிர்ந்தான். பாக்தாத் நகரில் இளம் வணிகன் அமீர் தன் தந்தையின் துணி வணிகத்தை நடத்தி வந்தான். அவன் கடையில் பலவகையான துணிகள் இருந்தன. ஒரு நாள் முகத்திரை அணிந்த ஒரு பெண் அலங்கரிக்கப்பட்ட கழுதையில் பணியாட்களுடன் வந்து கடைக்குள் நுழைந்தாள். முகத்திரையை விலக்கி, விலையுயர்ந்த துணிகளைக் காட்டு என்று கேட்டாள். அவளை கவரும் எண்ணத்தில், உங்கள் தகுதிக்கு ஏற்ற துணி என் கடையில் இல்லை, நான் சென்று பக்கத்து கடையில் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சிறந்த துணிகளைத் தேடி நகரெங்கும் சென்று 1000 தினார்கள் மதிப்புள்ள துணிகளை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அவளிடம் பணம் கேட்க மறந்துவிட்டான். அவள் நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். கடன் கொடுத்த வணிகர்கள் பணத்தை கேட்டு அமீரை நெருக்கினர். அவன் மனம் கவலையில் ஆழ்ந்தது. 1 மாதத்திற்கு பிறகு அந்த பெண் மீண்டும் வந்து முன்பு வாங்கிய துணிகளுக்கு 1000 தினார்களை தந்தாள். மேலும் 4000 தினார்கள் மதிப்புள்ள துணிகளை கேட்டாள். அமீர் அவளுக்கு வேண்டியவற்றை எடுத்து வந்து கொடுத்தான். இம்முறையும் அவளது அழகில் மயங்கி பணம் கேட்க மறந்துவிட்டான். வணிகர்கள் மீண்டும் அவனை துரத்த அவன் குழப்பத்தில் தவித்தான். பின்னர் அவளுடைய பணிப்பெண் கடைக்கு வந்து, என் எஜமானி உன்னை விரும்புகிறாள். அவள் அரசியார் சுபைதாவின் வளர்ப்பு மகள். உன்னை ரகசியமாக அந்தப்புரத்திற்கு அழைக்கிறாள். ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது. நாளை மாலை டைக்ரீஸ் ஆற்றங்கரையில் உள்ள மசூதிக்கு வா. தொழுகை முடிந்ததும் அங்கிருப்பவர்கள் செய்வதை நீயும் செய் என்று அவள் கூறினாள். மறுநாள் மாலை அமீர் மசூதிக்குச் சென்று தொழுகையில் கலந்து கொண்டான். தொழுகை முடிந்ததும் அங்கே பலர் மரப்பெட்டிகளுடன் இருந்தனர். இரவு ஆனதும் பணியாட்கள் அந்த பெட்டிகளை தூக்கினர். அமீரின் அருகே வந்த பணிப்பெண், ஒரு பெட்டியில் படு என்று சொன்னாள். அமீர் பெட்டிக்குள் படுத்தான். அவள் பெட்டியை மூடி பூட்டு போட்டு அந்த புறத்திற்கு எடுத்துச் செல்லச் சொன்னாள். பெட்டியில் இருந்த அமீர் என்ன நடக்கப் போகிறதோ என்று பதறினான். அந்த புறத்தில் பெட்டி திறக்கப்பட்ட போது அமீர் வெளியே வந்து அவளை பார்த்து மகிழ்ந்தான். அவள் அவனுக்கு உயர்ந்த ஆடைகளை கொடுத்து அணியச் சொன்னாள். பின்னர் அரசியார் சுபைதா பணியாட்களுடன் வந்தார். அமீர் அவரை வணங்கி அவரது கேள்விகளுக்கு பதிலளித்தான். அவனது நேர்மையை பார்த்து, நீ என் மகளுக்கு தகுதியானவன், உங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று ஒப்புதல் அளித்தார். 10 நாட்களில் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது. விருந்தில் பல உணவு வகைகள் இருந்தன. அமீர் பூண்டு சுவையுள்ள ஜிர்பாகா உணவை உண்டு கைகளை கழுவாமல் துணியால் துடைத்தான். அன்றிரவு முதல் இரவு அறையில் அவன் தன் மனைவிக்காக காத்திருந்தான். அவள் உள்ளே வந்ததும் அமீர் அவளை அன்பாக அணைத்தான். ஆனால் அவள் அவனது கைகளில் பூண்டு வாசனையை உணர்ந்து உரக்க அலறினாள். அவள் அலறலைக் கேட்டு பணிப்பெண்கள் அறைக்குள் ஓடி வந்தனர். நல்ல குடியில் பிறந்தவன் என்று நினைத்தேன், ஆனால் இவன் அற்பன். இவனை இங்கிருந்து இழுத்துச் செல்லுங்கள் என்று அவள் கத்தினாள். அமீர் குழப்பமறைந்து, அன்பே, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் கோபப்படுகிறாய் என்று அன்பாக கேட்டான். என்ன தவறா? ஜிர்பாகாவை உண்டுவிட்டு கைகளை கழுவவில்லையே, அருவருப்பானவன் போல நடந்து கொள்கிறாய் என்று கத்தியவள் ஒரு சவுக்கை எடுத்து அவனை அடித்தாள். கோபம் தணியாமல், இவனை ஆளுநரிடம் கொண்டு செல்லுங்கள். ஜிர்பாகாவை உண்டு கைகளை கழுவாதவனின் கைகளை வெட்டுங்கள் என்று உத்தரவிட்டாள். அவர்களின் காதலுக்கு உதவிய பணிப்பெண் அவளது கால்களில் விழுந்து, இந்த குற்றத்திற்கு இவ்வளவு கடுமையான தண்டனை வேண்டாம் என்று கெஞ்சினாள். அவளது கெஞ்சலால், நீ கெஞ்சுவதால் இவன் கைகளை வெட்ட மாட்டேன் என்று அவள் கூறினாள். ஆனால் பணிப்பெண்களை பார்த்து, இவன் கைகளையும் கால்களையும் கட்டுங்கள் என்று உத்தரவிட்டாள். அவர்கள் அமீரை இறுக்கமாக கட்டினர். அவள் ஒரு கூரிய கத்தியை எடுத்து அமீரின் கைகளின் கட்டை விரல்களையும் கால்களின் கட்டை விரல்களையும் வெட்டினாள். அமீர் வலியில் மயங்கினான். பணிப்பெண்கள் அவனது காயங்களுக்கு மருந்து வைத்து கட்டினர். மயக்கம் தெளிந்த அமீர், இனி ஜிர்பாகாவை உண்ண மாட்டேன்,
உண்ண வேண்டுமெனில் 40 முறை கைகளை கழுவுவேன். என்று உறுதியளித்தான். அவனது மனைவி அவனை மன்னித்து ஒரு மாளிகை வாங்குவதற்கு பணம் கொடுத்தாள். அவர்கள் அங்கு வாழ்ந்தனர். ஆனால் சில மாதங்களில் அவள் நோயில் இறந்துவிட்டாள். அமீர் மறுமணம் செய்யாமல் பல நாடுகளை சுற்றினான் என்று சொல்லி தன் கதையை முடித்த அந்த உணவுச்சாலை அதிகாரி அரசரை பார்த்து, அரசே, இது கூனனின் கதையை விட விசித்திரமானதுதானே? என்று உணவுச்சாலை அதிகாரி கேட்டார். ஆனால் அரசர், இல்லை, இது கூனனின் கதைக்கு ஈடாகாது என்று கோபமாக பதிலளித்தார். அப்போது அந்த மருத்துவர் அரசே, நான் ஒரு கதை சொல்றேன். இது உங்களுக்கு பிடிச்சா நீங்க எங்களை மன்னிக்கணும் என்று முன்வந்தார். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.